சமாரியருக்கு தெரியும், இத்தனை நாட்களும் இந்த சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இத்தனை நாட்களும் ஒருவரும் எங்களுக்கு முன்வந்து எங்களுக்கு சுகத்தை தருவதற்காக வரவில்லை. ஆனால் நாங்கள் இயேசுவை தேடி சென்ற பொழுது நான் வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பதாக நான் சொல்வதை கேட்டு நிறுத்தின ஒரு நபரிடம் நன்றி என்று சொன்னேன். நன்றி என்று சொன்ன பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதை அதை நற்செய்தியாக மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவ நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அளவில்லாத நன்மையினாலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தையும் ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்தார். உங்களையும் ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் ஒரு முறை கூட வாழ்த்துதலோடு உங்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு விருப்பம் உண்டு. தன்னுடைய சிறு வயதிலிருந்து பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நலமுடன் வாழ்க என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவதுண்டு. இயேசுவின் ஊழிய நாட்களில் பார்க்கும் பொழுது இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ, இயேசுவை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அனைவரும் நலம் வேண்டி வந்து நிற்பதை இயேசு பார்த்திருக்கிறார். நலம் வேண்டி வந்தவர்களை ஒருபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிட்டதே கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்ட 10 பேர் இயேசுவை சந்திக்க வந்தார்கள். சந்தித்து அவர்கள் அற்புதத்தை பெற்று கொண்டார்கள். அந்த சம்பவத்தை மையமாக வைத்து 3 காரியங்களை நான் உங்களோடு இந்த நேரத்தில் நான் பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது இவர்கள் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வந்தார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இவர்களை சமுதாயத்தில் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர்களை விரும்புவதில்லை. இவர்கள் பாவிகளாக பார்க்கப்படவில்லை, ஆனால் இவர்கள் அசுத்தம் உள்ளவர்களாக பார்க்கப்பட்டார்கள். இவர்களை தேவாலயத்திற்கு உள்ளே கூட இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீட்டாக அவர்களை கருதி சமுதாயத்திற்கு புறம்பாக, சமுதாயத்திற்கு தூரமாக தான் அவர்களை வைத்து பராமரிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கை ஒரு சூழ்நிலையில் இவர்கள் காணப்பட்டார்கள். இந்த வியாதியோடு அவர்களை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு நன்கு தெரிந்தும் கூட இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசுவை தேடி இவர்கள் வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் இயேசுவை தேடி வரும் பொழுது, அவரை நாடி வரும் பொழுது இயேசு இவர்களுக்கு நிச்சயமாக சுகத்தை கொடுப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இங்கு இயேசுவை தேடி வந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த வியாதியோடு காணப்படுகிறவர்கள் சமாரியர்களாக இருந்தாலும் சமாரியர்களாக பார்க்கப்பட மாட்டார்கள், யூதர்களாக இருந்தாலும் யூதர்களாக பார்க்கப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த தொழு நோய் வியாதியோடு இருப்பவர்கள் என்று சொல்லி என்கின்ற அடையாளத்தில் தான் இவர்களை பார்ப்பார்கள். இயேசுவை சந்திக்க வந்த நேரத்தில் இயேசு இவர்களை எந்த அடையாளத்தோடும் பார்க்காமல் மனிதர்களாக பார்த்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமுதாயம் அவர்களை ஒதுக்கி வைத்தாலும், தேவாலயம் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலும், இயேசுவிடம் வந்த பொழுது அவர்களுக்கு இடம் கிடைத்தது. இயேசு அவர்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு அவர்களை நம்பிக்கையின் வார்த்தையோடு அவர்களை அனுப்பிவிடுகிறதை பார்க்க முடிகிறது. 10 பேரும் அப்படியாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு நம்பிக்கையை பெற்று அவர்களும் நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை சொன்னது மட்டுமல்ல,
நற்செய்தியை போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். முக்கியமாக இப்படிப்பட்ட வியாதியில் இருப்பவர்கள் அவர்கள் மறுபடியும் சுகத்தை பெற்று சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியர்கள் அதை பார்த்து உறுதி செய்த பிறகுதான் அவர்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீ போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி. இன்னும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது லேவியராகவும் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் சுகத்தை பெற்று மறுபடியும் அவர்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான சடங்குகளை அவர்கள் சந்திக்க வேண்டும். சமுதாய சடங்குகள், மத சடங்குகள் என்று சொல்லி பல சடங்குகள் இருக்கு. எல்லா சடங்குகளையும் அவர்கள் கடந்து சென்ற பிறகுதான் இந்த சமுதாயத்திலும் ஆலயத்திலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று ஆசாரியருடைய ஒரு வார்த்தை, இவர்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் சுகத்தை பெற்ற மாத்திரத்தில் நீங்கள் போய் ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை அவர்களுக்கு போய் அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையே அனுப்பிவிடுகிறார். இயேசு இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். நான் அல்லவா சுகத்தை கொடுத்தேன், நானே போய் அறிவிக்கிறேன், நான் சுகத்தை கொடுத்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு போய் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. அவர்களை அனுப்பிப்பட்டு நீ பெற்றுக்கொண்ட சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் போங்கள், நீங்கள் போய் நீங்கள் பெற்ற சுகத்தை, நீங்கள் பெற்ற நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு நல்ல செய்தியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் சில செய்திகளுக்காக காத்து கொண்டிருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பல நற்செய்திகளை உங்களுக்கு செய்வார். இதற்கு முன்பதாகவும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இவைகளை நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். ஆண்டவர் செய்ததை மட்டும் நாம் போய் சொல்ல வேண்டும், செய்யாததை அல்ல. செய்ததை போய் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும், மற்றவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக மாறும். கேட்கிறவர்களுக்கும் இந்த நற்செய்தியின் மூலமாக எங்கிருந்து இந்த நற்செய்தி வந்ததோ அவர்களும் தேடி சென்று அந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்வார்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பல நற்செய்திகளை, பல நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும். அந்த நற்செய்தியை அவர்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவரின் நற்செய்தி நம்முடைய நற்செய்தியாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியும் நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நற்செய்தியாக நிச்சயமாக மாற்றுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்க்கும் பொழுது நன்றியோடு திரும்பி வருகிறார்கள். இங்கு 10 பேர் சுகத்தை பெற்றுக் கொண்ட பிறகு அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமாரியன், பாருங்கள், வந்தவன் ஒரு சமாரியன். 10 பேரில் ஒருவன் மட்டுமே வந்து நன்றி செலுத்துகிறான். இயேசுவின் நல்ல சமாரியனுடைய அந்த உவமையிலும் பார்க்கும் பொழுது நல்ல சமாரியனை குறித்து அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். சமாரியன் ஒருவன் அங்கு உதவி செய்தான் என்று சொல்லி இங்கும் ஒரு சமாரியன் தான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வந்தவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உற்சாகப்படுத்தி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். இந்த சமாரியனுக்கு தெரியும் இந்த சுகத்தை தந்தவர் இயேசு என்று சொல்லி. இந்த சமாரியருக்கு தெரியும் இத்தனை நாட்களும் இந்த சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இத்தனை நாட்களும் ஒருவரும் எங்களுக்கு முன்வந்து எங்களுக்கு சுகத்தை தருவதற்காக வரவில்லை. ஆனால் நாங்கள் இயேசுவை தேடி சென்ற பொழுது அவர் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு திரும்பி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் உணவுகளை உண்பதற்கு உணவை நாம் கரத்தில் எடுக்கும் பொழுது அதற்காக நன்றி சொல்ல வேண்டும்.
படுக்கை செல்லும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். படுக்கையிலிருந்து எழும்பின உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மூச்சுகளை நாம் உள்ளே இழுத்து விட்டு வெளியே விடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மூச்சுக்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமோ அவைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மட்டுமல்ல, யார் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ, யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பல பங்குகளை வைத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிற்கும் ஒரு சிறு சிறு காரியத்திற்கும் அந்த நன்றியை நாம் செலுத்த வேண்டும். நன்றி சொல்லுவது மிகவும் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே நன்றி சொல்வதை அநேகர் விரும்புவதில்லை. நன்றி சொல்லுவதையும் விரும்புவதில்லை, சொல்லுகின்றதையும் அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நான் வாகனத்திலே ஊழியத்தை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக ஒரு குறுகிய சாலையில் இருந்தது. அந்த இடத்தில் வாகனத்தை நாம் முன்னே செல்ல முடியாமல் நின்று கொண்டிருந்த நேரத்தில் நான் வாகனத்தை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு முன்பதாக இந்த சில இருசக்கர வாகனங்களை நான் ஒதுக்கி வைத்துவிட்டு கீழே நின்று எனக்கு எதிராக வந்த சில வாகனங்களை நிற்கும்படியாக நான் வேண்டினேன். அவர்களும் அப்படியாக நின்றார்கள். நின்ற நேரத்தில் மற்ற வாகனங்கள் போவதற்கு உதவியாக இருந்தது. நான் வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பதாக நான் சொல்வதை கேட்டு நிறுத்தின ஒரு நபரிடம் நன்றி என்று சொன்னேன். நன்றி என்று சொன்ன பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், உன் நன்றியை கொண்டு நான் என்ன செய்கிறது என்று சொல்லி என்னை பார்த்து கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றியை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை, நன்றியை அநேகர் சொல்லுவதில்லை. ஒரு சிறு சிறு காரியங்களில் நாம் நன்றி சொல்லும் பொழுது அவர்களை நாம் கனப்படுத்துகிறோம். அவர்கள் நமக்கு செய்த உதவிகளுக்கு நாம் நன்றி சொல்வது மிகவும் அவசியம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறார் என்று சொல்லி பல விதத்தில் ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக நன்றி சொல்லும் பொழுது அதன் மூலமாக நாம் அவர்களை கனப்படுத்துகிறோம். அங்கு ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையும். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற பல காரியங்களுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறோம். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. நன்றி சொல்ல நம்முடைய இருதயமும் நாவும் எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்க வேண்டும். அது உரியவருக்கு அந்த கனத்தை கொண்டு சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களை குறித்து நான் பேசினேன். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதை அதை நற்செய்தியாக மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது மற்றவர்கள் நலமுடன் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதோடு கூட இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்யும் பொழுது அதற்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமையடையும், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த முடியும். அதோடு கூட நம்மோடு அவர்கள் நமக்கு செய்கிற சிறு சிறு காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது அவர்களையே நாம் கனப்படுத்துகிறோம். இது மிகவும் அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த மாதத்திலே நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நலமுடன் வாழ்வதற்கு உதவி செய்வார். நாம் நலமுடன் இருப்போம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்கு என்று சொல்லி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையற்று இருக்கின்ற நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு வருகிற நேரத்தில் எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் செய்த இந்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, நற்செய்தியாக அறிவிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு நற்செய்தியாக மாறுகிறது. எங்களே நீர் அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இடத்தில் வேண்டி நிற்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களோடு இருப்பவர்கள் எங்களுக்கு எதை செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனப்பக்குவத்தை தருவீராக. இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்துங்க. நலமுடன் வாழ்வதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அன்பு பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. கல்வியில் உயர்வுகளை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க அப்பா. ஆண்டவரை, பயந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு வாழ்க்கையில. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து பயம், பெற்றோரை குறித்து பயம், ஆண்டவரே சுற்றாரை குறித்து பயம், பல்வேறு விதமான பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பயங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, வியாதியினாலே ஆண்டவரே மனசோர்ந்து போய் சரீரத்தில் ஆண்டவரே பலவிதமான வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் வியாதிகளிலிருந்து சுகத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீர் சுகத்தை கொடுக்கிறவர். அன்பு பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை கொடுத்து அன்பு பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. வியாதிகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. எல்லா கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவரே பல்வேறு விதமாக நம்முடைய பிள்ளைகள் நொந்து போயிருக்கிறார்கள். அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவரே பல நாட்களாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நல்ல குழந்தை பாக்கியத்தை அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமணம் ஆகியும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, பல்வேறு விதமான பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. யாரிடத்திலும் சொல்லக்கூடாதபடி ஆண்டவரே சில விதமான ஆண்டவரே வேதனைகளை இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கண்ணீரை துடைப்பீராக. எத்தனை இரவுகள் தூங்க முடியாமல் கண்ணீர்னாலும் குழப்பத்தினாலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எவைகளுக்காக உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து வருகிற நாட்களில் அவர்கள் அதை சாட்சியாக பகிர்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு நன்றி சொல்ல அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நம்பிக்கை அற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக. எல்லாரும் நலமுடன் வாழ ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உதவி செய்வீராக. எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடும் உரிமையோடும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேச